என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசுடைய பொங்கல் பரிசு தொகுப்பு ஒரு பக்கம் கொடுக்கறதுக்கான டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், அதாவது பொங்கலுக்கான விடுமுறையை தமிழ்நாடு அரசு ஜிஓவா வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8, 9 நாள் லீவ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடு மக்களுக்காக, குறிப்பா பெற்றோர்களுக்காக, மாணவர்களுக்காக, அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவில் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேருந்து கூடுதல் பேருந்து மக்களுடைய வசதிக்காக அண்டை மாநிலங்கள்லேருந்து, அண்டை மாவட்டங்கள்லேருந்து அவங்கவுங்க ஊருக்கு, சொந்த ஊருக்கு செல்றதுக்கான அத்தனை பணியும் தொடங்கியிருக்கிறாங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகை 2025 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, இன்னொரு 10 நாளில் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து துறை விழிப்புணர்வாக செஞ்சுக்கிறாங்க. பொங்கல் பரிசு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு 7.5% பொங்கல் போனஸ் அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் விடுமுறை தமிழக மக்கள், கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் லீவ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாளை பிறகு 25ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பள்ளி ஒர்க்கிங் டேஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை 25ஆம் தேதி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 17ஆம் தேதி கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வருது, 18ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால 20ஆம் தேதி தான் ஸ்கூல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 9 நாள் பள்ளி கல்லூரி விடுமுறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிஓவா வெளியிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி 7 நாளை 9 நாளாக விடுமுறை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த ஒரு கிழமைக்காக வெள்ளிக்கிழமை விடுமுறை நம்ம கொடுக்காம விட்டோம்னாக்கா அப்படியே தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சனிக்கிழமை 25ஆம் தேதி, இந்த மாதத்தோட கடைசி சனிக்கிழமையில் பள்ளி கல்வி நிலையங்கள்லாம் இயங்கும், அரசு ஊழியர்களுடைய அலுவலகங்கள்லாம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வருட பொங்கல் பண்டிகை இனிமையாக அமைந்திட மிக லாங் லீவ் வருது. நம்ம சுற்றுலா செல்றதுக்கும், டூர் போகிறதுக்கும், ஒரு நல்ல காரியங்களை நடத்துறதுக்கும் இந்த ஒரு லீவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.